ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இந்த ஜாதகருக்கு பெற்ற தாய் தந்தை இல்லை, வளர்ப்பு தாய் இருக்கிறார். இது நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் தான். ஜாதகத்தை பார்த்த உடனே எதை வச்சு சொன்னேன்? ஜோதிடம் ஒளியியல், ஒளியை வச்சுதான் பலன்கள். சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க ஞானிகள். சுபக்கிரகங்கள் சுபத்தன்மை தரும், அதுதான் சுபத்துவம். பாவக்கிரகங்கள் பாவத்தன்மை தரும், அதுதான் பாவத்துவம். ரெண்டும் கலந்தா சுபத்துவம். பாவத்துவத்திற்கு பின் சுபத்துவம். சுபக்கிரகங்கள்னா என்ன? குரு பகவான் முதன்மை சுபக்கிரகம், சுக்கிரன் அடுத்த நிலை, புதன் தனித்த புதன், அவர் பாவியோட சேர்ந்துட்டா பலன் இருக்காது. தனித்த புதன் நல்ல அமைப்பு. சந்திர அதிபத்திர புதன் தான் நல்ல அறிவு, நல்ல கிரகிப்பு திறன், அதெல்லாம் அமையும். பௌர்ணமி சந்திரன் நல்லது, அமாவாசை சந்திரன் இருள், சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம். இயல்பு நிலையில தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயல்பு நிலையில் அவர் பாவக்கிரகம். எத்தனை கிரகங்கள் சுபத்துவப்படுத்துதோ, எத்தனை பெர்சன்ட், அதுக்கு தக்கன அவருடைய கெடுபலன் குறையும், அதுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். இப்படிதான் அவர் அதை புரிஞ்சுக்கிறணும். ராகு கதிர்கள் நல்லதையும் கெட்டதையும் பல மடங்கு பெருக்கி தரும், நல்லதையும் கெட்டதையும். எந்த தொடர்பை பெறாரோ அது பெருக்கி தரும் அப்படிங்கிறது உண்மை. இப்ப மேன்மை மிக்க பேராசனுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடை பயன்படுத்தி தான் பலன் சொல்றேன். என்னோட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள். இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்த உடனே தாய் தந்தை இல்லை, ஆனா வளர்ப்பு தாய் இருக்கிறார். அப்ப என்ன? இந்த கிரக சுபத்துவ பாவத்துவத்தை பாவகம், பாவகாதிபதி, காரகம் அப்படின்னு எடுத்து கணக்கு பார்க்கும்போது தாய் தந்தையை அறியலாம்ல. தாய்க்கு 4ஆம் பாவம் சந்திரன், 4ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதியும் பார்க்கலாம். 4ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம், சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், 4ஆம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், இந்த அளவை எடுத்துக்கணும். தந்தையாருக்கு என்ன? 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், 9ஆம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம். இதை போல அளவிடும் பொழுது தாய் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு, சுபத்துவம் கூடுது. அப்ப நமக்கு என்ன, இப்ப இன்னொரு தாய் இருப்பாங்க அப்படின்னு. ஒரு ஜாதகருக்கு தாய் இறந்து போய் தந்தை இன்னொரு மனம் முடிக்கிறாருல்ல, அதுக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில ஜாதகத்துல கேட்பாங்க, குழந்தை ஜாதகத்தை எடுத்துட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க, அடுத்து தாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருந்தா கண்டிப்பா அவருடைய ஜாதகத்திலையும் அந்த அப்பாவுடைய ஜாதகத்திலையும் 2வது மனைவி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். 11ஆம் இடம் வெளிச்சமாகும். இப்படி காம்பினேஷனை பார்க்கக்கூடிய ஜோதிடம் தாங்க. இப்ப இதை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு கொண்ட சூட்சும கோட்பாடு கொண்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலன்களானாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. திருமண பொருத்தம், இந்த சிசேரியன் குதிக்கிறதுலாம் அர்ஜென்டா உடனே சொல்லிடலாம். சுலோவா கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, ஒரு 2 வருஷத்துல ஒரு தசை மாறுது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிற கேள்விகளுக்கு வேறு நாளில் பொறுத்திருந்து பார்க்கணும். கிரக விளைவுகள் பலன்களை கேட்டுக்கலாம். திருமண பொறுத்து சிறப்பாக பார்ப்போம். திருமணம் எப்படி, எப்ப செய்யலாம், வயதெல்லாம் காரணம் இல்லை, எப்ப செய்யலாம், திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்குங்கிறது. சிசேரியன் குறிக்கிறதுக்கு பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தா பிள்ளைகள் அவங்களுக்கு எப்படி பிறப்பான்னு தெரியுமில்ல, அதை நம்ம பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் குறிச்சு கொடுக்கலாம், கரெக்டா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போவோம். பெற்ற தாய் தந்தை இல்லை, வளர்ப்பு தாய் மட்டும் இருக்கிறார். எப்படி, என்ன காரணம்? இப்ப பாருங்களேன், எடுத்தோட முதல்ல தந்தை ஸ்தானத்தை பார்ப்போம். அப்பதான் தாய் ஸ்தானத்தை சேர்த்து சொல்லலாம். தந்தை ஸ்தானம் சிம்ம வீடு. சிம்ம வீட்டுக்கு வெளிச்சம் இல்லை, நல்லா கவனிங்க. சிம்ம வீட்டுக்கு வெளிச்சம் இல்லை. சரி, அந்த அதிபதி அந்த இடத்துக்கு 6ல மறைகிறாரு. இப்படி பாவ அமைப்புல போயிடும். மறைஞ்சு ராகு கேதுகளோட சம்பந்தப்படக்கூடாது, மறையவும் கூடாது, ராகு கேதுக்குள்ள சம்பந்தமும் படக்கூடாது. சனி நீசமாயிட்டாரு. இவ்வளவுதான் பாயிண்ட். பலன் சறுக்குது பாருங்க. சிம்ம வீட்டு அதிபதி அப்படியே அவருக்கு 6ல மறைஞ்சு ராகுகேதுவோட சம்பந்தப்படுறாரு. அமாவாசை வேற. இடம் கொடுத்த சனி நீசம். சனியுடைய பார்வை, கெடுபலம் நிறைய தெரியுதா? அப்ப எப்படி தந்தையார் இருப்பாரு? சரியா? சரி, 9ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி தானே, நீசமாயிட்டாருல. தந்தையாரு பிறந்த உடனே சிறிது காலத்துல தவறிட்டாரு. சரி, இப்ப தாய் ஸ்தானத்துக்கு போவோம். கடக வீடு.
வெளிச்சம் வந்துருச்சா? குருவுடைய வெளிச்சம், சனிலாம் இங்க ஒட்டல, தனித்த குருவுடைய வெளிச்சம் ராகுக்கு விழுந்துருச்சு. தந்தையார் ஸ்தானத்துக்கு மறைஞ்சது மாதிரி தாயார் ஸ்தானத்துக்கு மறையல. அந்த சந்திரன் இங்க பாக்குற அமைப்பு இருக்கு. அது ஒரு அம்சம். 4ஆம் வீட்டுக்கு 1, 2, 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, தனித்த குரு பார்வை வந்துருச்சா? அப்ப அப்ப ஏன் தாயார் தவறுனாரு அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வந்துருச்சுல. தந்தையார் ஸ்தானம் முழுசா இருட்டிருச்சுங்க. ஒரு ஜாதகத்துல 3/4 பங்கு இருட்டுனாலே அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். முழுசு இருட்டினால தந்தையார் இருந்துட்டாரு. 3/4 பங்கு இருட்டு வரும் பொழுது, இப்ப 1/4 பங்கு இருக்கும்போது தாயார் இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஒரு ஜோதிடருக்கு ஒரு சிந்தனை வந்தா அடுத்து என்ன செய்யணும்? ஆனா 2வது தாய் வந்திருப்பாங்க அப்படிங்கிற அமைப்புல நான் கேட்ட விஷயம் உண்மைதான். எப்படின்னா, இந்த குழந்தை அந்த அம்மா தத்தெடுத்துட்டாங்க. தத்தெடுத்த தாய் வளர்த்துட்டு கல்யாணமா பண்ணி கொடுத்துருக்காங்க. தாய் சாதத்தை விவரிக்கிறேன். லக்கணத்துல கடகம், இந்த ராகு. இந்த ராகு இருக்கிறதும் தாய்க்கு நோய் வந்திருக்கும். பெற்ற தாய்க்கு குறுப்பார்வை நீங்கி இருக்கும். ஒரு பலவீனம் தானே. கடக வீட்டுல ராகு எதுக்கு இருக்கணும், அப்புறம் குரு எதுக்கு பார்க்கணும்? அந்த அமைப்புல ராகு இருக்கிறாரு, கொஞ்சம் சுபத்துவம் இருக்குது. 4ஆம் வீடு நல்ல அமைப்புல புதன் கெட்டு போகல. அப்ப தாய்க்கு இருந்தும் இல்லை அப்படிங்கிற அமைப்புல இல்ல. 2ஆம் தாய்ட்டு அவர் இருக்காருங்க. நான் சொன்னது அழகா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாவகம், பாவாதிபதி, காரகம், இதனுடைய சுபத்துவ பாவத்துவ அளவை பார்த்தோம்னா ஒருத்தர் அந்த ஜாதகத்துல அவர் இருக்காரான்னு சொல்லிடலாம். தந்தை ஸ்தானம் முழுசா இருந்துச்சு, தாய் ஸ்தானம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால 2வது தாய், தத்தெடுத்த தாய் வளர்த்துட்டு வர்றாருங்க. இவ்வளவுதாங்க இதனோட அமைப்பு. ஆக நீங்க எந்த முறையில ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு ஜோதிடருக்கு வந்தாலே அது குறிப்பிடுங்க. பூர்வ புண்ணியத்துல ஒரு நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு தான் இந்த ஜோதிடம், கோவில் பணி, பூ கட்டுறது, இறைவனுக்கு பூ கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு மருத்துவம் தான். அப்படிதான் வரும். ஏன்னா அப்ப அதுல பலன்கள் இதுல இருக்கு. நீங்க எந்த முறையில பார்த்தாலுமே தலையில கிரகங்கள் ஒளியல்னு புரிஞ்சு வரணும். அதாவது அடிப்படையே தெரியாம சில மாறுபட்ட கோட்பாடுல போகும்போது புரிதல் ஏற்படாது. அப்ப யாரு எந்த பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதுங்கிற மாதிரி ஒரு நல்ல குருநாதர் சொல்றாரு. அதை நம்ம ஆய்வு பண்ணி பாக்குறோம். வேற என்ன இருக்கு? ஒரு ஜாதகத்துல பாக்குறோம், அது கூட சந்தேகமா இருக்கலாம். எல்லா ஜாதகத்திலும் அது இருக்குல்ல. அனைத்து ஜாதகம் இருக்கும்போது அது உண்மையானதானே. எப்பொழுதுமே அந்த கிரக சுபத்துவ பாவத்துவம் அழியவே அழியாது. அதுலதான் பலன்கள் இருக்குன்னு சொல்றேன். அடுத்து ஒரு நுட்பமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.